ஏப்பா கொஞ்சமாச்சும் பரபரப்பாக எதையோ காமிக்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மகாநதி எபிசோட்லாம் பார்க்கும்பொழுது இருந்துச்சு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோன்னே இப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சு அந்த செக்கப்புக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லா இருக்குது, எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் தான் விஜய்க்கும் காவேரிக்கும் ஒரு நிம்மதியே வருது. வந்ததுக்கப்புறம் வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னுமே வந்து விஜய்க்குமே சீக்கிரமாகவே வந்து அவருக்கு கையில் வந்து அம்மா போட்டிருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இவங்க நிம்மதியாகிட்டு கிளம்பி ஒன்றா போயிடலாம், நம்ம போயிட்டு முதல்ல வீட்டில் போய் ஒரு ட்ராப் பண்ணிட்டு நான் அப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு காரில் ஏறி போக காரில் இவங்க ஏறுறத பசுபதி பார்த்துடுறாரு. பசுபதி பார்த்து என்ன பண்ணுறாரு, அதை கால் பண்ணி இமீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இன்ஃபார்ம் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவரே கூட்டு வர போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இவர் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்த ஆரம்பிச்சோன்னே கார் சந்து பந்துக்கெல்லாம் ஓட்டிட்டு போக இந்த வழியாக தான் வந்தாகணும் அப்படின்னு எங்கேயோ இடத்துல செக் போஸ்ட் மாதிரி போட்டு நிற்கும் போது பசுபதியும் வந்து கூட நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த கார் வேகமாக போகுது. பிடிச்சி நிறுத்துனா அங்கே காவேரி மட்டும் இறங்குறாங்க. எங்கடா விஜய் அப்படின்னு கேட்டால் விஜய்லாம் இல்லையே, அவர்கிட்ட நான் பேசவே இல்லையே, அவர் தான் பிரச்சனையில் இருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, நான் தான் ஓட்டிட்டு வந்தேன், எனக்கு அம்மா போட்டிருக்கு அதனால தான் நான் ஓட்டு போனேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த போலீஸே ஒரு ஸ்டெப் பேக் அடிச்சிடுறாரு. அடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே சொல்லிட்டீங்கல்ல கிளம்புங்க அப்படின்னு அவங்களை அனுப்பிவிட்றாங்க. அனுப்பிவிட்டதுக்கப்புறமா தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கால் பண்ணி விஜய் கிட்டக்க இந்த மாதிரி இவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க, பசுபதி தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பசுபதியை ஏற்கனவே என்ன பண்ணுறாங்க, போலீஸ் போனதுக்கப்புறமா நீ எல்லாம் ஒரு வில்லனா, ஒரு வில்லனுக்கு ஏற்ற ஏதாச்சும் ஒரு லட்சணம் இருக்கா அவங்ககிட்ட நீ செய்கிற காரியங்களில் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு விஜய் கண்ணு முன்னாடிலாம் மாட்டினா பொங்கு பொங்குன்னு குத்தி எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரில் ஏறி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வேணும்னே ஒரு இடிக்கிற மாதிரி வேற வந்துட்டு போகிறாங்க. அவர் அப்படி பதவி போய் ஓட அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு வேற காவேரி சொன்னாங்க. அதனால் இவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த பக்கமாக தான் வந்தார், அந்த ஆள் தான் வந்து போட்டு கொடுத்து போலீஸை வர வச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே காண்டாயிட்டார் விஜய். சம்பவத்தையும் செஞ்சுட்டு நம்மளை போட்டு கொடுத்து மாட்டி விட்டுறதுக்கு இவ்வளோ பிளான் பண்ணிருக்கானோ அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவர் எங்கே போனாலுங்கிறத தேடி பிடிக்கிறதுக்காக போக இப்போ 3 மருமகன்கள் ஆஃப் சாரதா, அதாவது முதல்ல வந்து குமரன் இவர் தடுத்து பிடிச்சிடறாரு. அப்புறமா ஓட பார்த்தா விஜய் இருக்காரு, இந்த பக்கமாக ஓட பார்த்தா நிவின் இருக்காருன்னு 3 பேராக சேர்ந்து இவரை கொத்தா பிடிச்சி தூக்கிட்டு போகிற சம்பவம் நடக்க போகுது. அதுக்கு பிறகு தான் விஜய்க்கு அம்மா போட்டது தெரிஞ்சு அவரை பார்த்துக்கிற சம்பவம் நடக்க போகுதுன்னு பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீரியல் இப்போ எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.